ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கண்மணி உதயா. எனக்கு இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய காலில் ஒரு சின்ன பிரச்சனை காய்ஸ். ஒரு மிளகளவில் கருப்பாக ஒரு ரவுண்டாக ஏதோ மதி வந்துச்சு, ஒரு வண்டு கடிச்சதுன்னு சொன்னாங்க. நானும் இங்கே பாருங்கள், அது இப்போ எந்த நிலையில் இருக்குன்ட்டு பாருங்கள். நான் இதனால் மிகவும் வேதனைப்படுறேன். நான் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போய் கிளினிக்கும் போட்டுட்டேன். இது குப்பைமேனி, நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. கிளினிக்கும் போட்டுட்டேன், ஆயுர்வேதத்துலையும் எடுத்துட்டேன். எனக்கு எதுவுமே செட் ஆகலை காய்ஸ். அதுக்காக நான் இப்போ என்ன செய்ய போகிறேங்கிறத தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் வீடியோவாக. அதன் என்னுடைய கால் என்ன இப்போ நிலையில் இருக்குன்றதையும் காட்ட போகிறேன். குப்பைமேனி போட்டேன் காய்ஸ். இது இப்போ வேப்பங்கொழுந்து, சரியா? வேப்பங்கொழுந்து எனக்கும் பரிபூரணமாக இப்பையும் குணமாக இல்லை. இருந்தாலும் நான் பட்ட வேதனையிலேருந்து ஓரளவு நான் இப்போ வேதனையிலேருந்து நான் என்ன சொல்கிறது, தப்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இது கொண்டல் கொழுந்து. குப்பைமணி போட்டேன், வேப்பங்கொழுந்து போட்டேன், கொண்டல் கொழுந்து போட்டுட்டேன். இது மூண்டோட கொஞ்சம் கல்லுப்பையும் பஞ்சலையும் சேர்த்து காய்ஸ் நல்லா நான் மை மாதிரி அரைச்சி கொண்டு அதை நான் என்னுடைய அந்த காயம் இருக்கிற இடத்துல பூசுகிறேன். பூசி ஒரு அரை மணித்தாலும் என் காலை வச்சுருந்துட்டு இளஞ்சூட்டான நிகச்சூட்டான தண்ணியில் இது மஞ்சள் மற்றது உப்பு எல்லாம் போட்டு தேவைப்பட்டால் வேப்பம்பட்டை போட்டு அவிச்சுக்கொள்வேன். வண்டுகொல்லியில் அந்த தொட்டாவடி ஏதோ ஒன்றை போட்டு அவிச்சு கொண்டு மஞ்சளையும் உப்பையும் சேர்த்து போட்டு நான் ஒரு அரை மணித்தாலும் 20 நிமிஷம் அந்த காலை அதில் வச்சிருந்து எடுத்து அதுக்கு பிறகு அரசாங்க ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது நீங்கள் ஆயுர்வேதத்துலேயோ வச்சுருந்த அந்த ஆயின்மெண்ட்டை போட்டிங்கன்னா ஓரளவு நல்லா இருக்குது. அந்த கடி தொல்லை அதெல்லாம் இருக்காது, சரியா? பத்தியமாக தான் இருக்கணும். இந்த பாருங்கள், என்னுடைய கால் இந்த நிலையில் இப்போ இருக்குது. பரவாயில்ல காய்ஸ், எனக்கு பரிபூர்ண குணம் அடையலை. உங்களுக்கு யாருக்காவது இதுக்கான மருந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் எல்லா இடத்துலையும் மருந்து எடுத்துட்டேன். ஓகே, நான் இப்படி செய்கிறதால எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது.